திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் ஆட்சிகள் மாறினாலும் அதிகாரிகள் மாறவில்லை என்பதற்கான காட்சிகள் இடம்பெற்று வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழி தலைமையில் திருத்தணி, பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை ஆகிய 3 தாலுகாவை சேர்ந்த விவசாயிகளுக்கான நலன் காக்கும் கூட்டம் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய விவசாயி ஒருவர் மூட்டைக்கு 50 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். அந்த 40, 50 இந்த மூட்டைக்கு வாங்குறத இது வரைக்கும் அதை நிறுத்தவே பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருக்குது. அதே போல் பார்த்துட்டிங்கன்னா அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வியாபாரிகளுடைய தலையீடு அதிகமாகவே இருக்குது. அதை நாங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அதை நிறுத்தணும், அதுக்கான வழியை கொண்டு வாங்க சொல்கிறோம். அதுக்கான இதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா புள்ளியல் துறை மோட்டார் பம்புகளுக்கு மின் இணைப்பு தருவதற்கு மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் விவசாயியிடம் லஞ்சம் வாங்குவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். முதலமைச்சர் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. புதிய ஒரு விடியல் எங்களுக்கு கிடைக்கின்றதா நாங்கள் பார்க்குறோம். புதிய ஒரு விடியல் கிடைக்கும்னு நாங்கள் பார்க்குறோம். மீண்டும் இதே பிரச்சனை இருந்தால் இப்படி எங்ககிட்ட ஏன் பணம் வசூல் பண்ணோம்? நாங்கள் ஒவ்வொரு பம்ப் செட்டு கிட்டே 500 ரூபாய் வசூல் பண்ணாங்க. ஏறக்குறைய 20 பம்ப் செட்டு கிட்ட வாங்குறாங்க ஒரு பகுதியில் மட்டுமே. அந்த பணம் யாருக்கு போகுது? 1000 ரூபாய் இல்லை மேடம். அவர் டிஏ ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, நேற்றா சார் நான் 2 பேரல் ஆயில் அமைச்சு அழைக்கப்பட்ட. இதேபோல கிராம நிர்வாக அதிகாரி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரை செங்கல் சூளைகளுக்கு தருவதாக விவசாயி ஒருவர் குற்றம் சாட்டினார். எந்த இதுவுமே உயர் அதிகாரி வராமல் தீர்வும் காணதில்லை. 30 நாளுக்குள்ள எங்களுக்கு பதில் வரணும், எஸ் ஆகணும், இது ஏற்றுக்கொள்ள முடியும், இது ஆகலை. இதுதான் நான் கேட்குறது. வேறு எதுவும் நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல. ஸோ இதையெல்லாம் நீங்கள் சீரும் சிறப்பமாக வந்த பிறகு ஒரு மாற்றத்தோடு நீங்களும். கூட்டத்தில் பேசிய மற்றொரு விவசாயி விளை நிலங்களில் குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகள் பயிர்களை சேதப்படுத்துவதாக கவலை தெரிவித்தார். சார், ஆபீஸ்க்கு டெய்லி பள்ளிப்பட்டு இங்கிருந்து 20 கிலோமீட்டர் எங்க வில்லேஜ்ல இருந்து 8 கிலோமீட்டர் இத்தனை இல்லை சார். பள்ளிப்பட்டு வட்டத்தில் நெடிகள் என்னன்னா பண்ண போறீங்க எல்லாமே கொட்டி போயிடும். நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு வட்டத்தில் தான் அதிகமான சாகுபடி மேங்கோ. வேற எந்த இதுல திருத்தல கிடையாது, எங்கேயுமே கிடையாது. இதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. தேங்காய் மரம் வைக்கல, புளியா மரத்துல புளி வைக்கல, அப்புறம் வீட்டுக்குள்ள நோஞ்சி போதும், அதை கடிக்கிறதுக்கு வருது. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க? நாங்கள் எத்தனை வாட்டி மனம் கொடுத்தது யாராவது வந்துக்கிறாங்களா? தடுக்கிறாங்க. இதேபோன்று பட்டா மாறுதல் போன்ற வேலைகளுக்கு 80,000 ரூபாய் வரை அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். இது ஒருபுறம் இருக்க, விவசாயிகள் தங்கள் குறைகளை தெரிவிக்கும் நேரத்தில் அதனை அலட்சியப்படுத்தும் விதமாக அதிகாரிகள் பல செல்போன்கள் மூழ்கி கிடந்தது வேதனை ஏற்படுத்தியதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஏழு